ப்ரோ யூடியூப்ல இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? சிக்கன் சிதம்பரம். உங்க பேரு? சோமிட்டா சுரேஷ். சோ அது என்ன ப்ரோ பேருக்கு முன்னாடி சிக்கன் வச்சிருக்கீங்க? எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு ப்ரோ. போற வரவெல்லாம் சொல்லி இருப்பான், டேய் அவன் செம கோளர்றா, அவங்ககிட்ட பாத்துந்துக்கோங்க, இல்லனா உங்களுக்கே சிக்கன் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா. சரி, எந்த ஊர் நீங்க? நாங்க கஞ்சா கை தான். நீ எந்த ஊர்ல இருந்து வந்த? மஞ்சா பை போட. சரி அதை விடுங்க, இப்போ பாயிண்ட்டுக்கு ஓ வரேன். கதைக்கு வரியா? இல்ல ப்ரோ, பாயிண்ட்டுக்கு வரேன். யோ என்னயா இவன்? யோ அததான் நான் கதைன்றேன். சரி ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? காதல எடுத்து நாங்க பாட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா ப்ரோ, அந்த தாண்டி ஆட்டமும் ஆட அதுலயே எங்க வருஷன் ஒண்ணுக்குது, அதான் உங்க version ஆ? ஆமா. எங்க பாடுங்க. கிசால சொருவது கண்ணு காரணம் ஜாயிண்ட் ஒண்ணு அபால வலிச்சண்டா பாங்க பீடி இருந்தா குத்துட்டு போங்க. 12 மணி ஆயிடுச்சு, கண்ணு ரெண்டும் முழிச்சுக்கிச்சு, 10 கிலோ கேட்க வட்ட பிள்ளைங்க எல்லாம் கூடிருச்சு, சட்டி எல்லாம் பரல விட்டு 1000 வாழா வெட்டிங்க விட்டு கானா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு வானத்துல ஜொலி ஜொலிக்க சென்னை சிட்டி கலகலக்க கஷ்டம் வந்தா ஓரந்தல்லு ஹாப்பி நியூ இயர் கத்தி சொல்லு. ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா? கொஞ்சம் அவசரம். ஆமா மேடம், சொல்லுங்க. டீ குடிச்சிட்டு இருந்தேன், அது என் ட்ரெஸ்ல கொட்டிருச்சு. இதுக்கெல்லாம் மேடம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவாங்க. அத பாத்துட்டு இருந்த என் வீட்டுக்காரரு சிரிச்சிட்டாரு. புரியுது மேடம், உடனே வரேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு 2024. குழம்புல போடுற மிளகாய் தூள் ஆச்சி எப்படிடா ஒரு வருஷம் போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான வருஷமா இருக்கும். ஜனவரி மாசத்துல ஜாம் ஜாம்னு இருப்பீங்க. பிப்ரவரி மாசத்துல பில்கேட்ஸ் அளவுக்கு ஆவீங்க. மார்ச் மாசத்துல மாற நிமித்தி நடப்பீங்க. ஏப்ரல் மாசத்துல ஏடா கூடமா பண்ணுவீங்க. மே மாசத்துல மென்மேலும் வளருவீங்க. ஜூன் மாசத்துல ஜுரம் வந்து சாவீங்க. ஜூலை மாசத்துல ஜோனு மழை வந்தாலும் ஆகஸ்ட் மாசத்துல ஆகாயத்துல பறப்பீங்க. செப்டம்பர் மாசத்துல செருப்படியும் விழலாம். அக்டோபர் மாசத்துல ஹார்ட் அட்டாக்கும் வரலாம். ஆனா நவம்பர் மாசத்துல நல்லா ஆயிடுவீங்க. டிசம்பர் மாசத்துல டெத் ஆயிடுவீங்க. அந்த கல்யாணம் மட்டும் லேட்டா யோசி, நல்லா இருக்குமடா வாழ்க்கை, நல்லா இருக்குமடா. இனி ஜல்சா பண்ணு.